நம்ம கௌதம ஏமாத்தி எப்படியாச்சும் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அஞ்சலி பிளான் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க இல்லையா? இப்போ எல்லாமே கரெக்ட்டா நடந்திருக்குன்னு சொல்லிட்டு வந்து அவங்க நெனச்சுட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த அஞ்சலியோட பிளான் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, பைரவிக்கு தெரிஞ்சு போச்சு. பைரவி வந்துட்டு நேரா அவங்க கிட்ட வந்து, அவங்கள பொளந்து கட்டுறது மட்டும் இல்லாம, அடுத்ததா ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க 2 பேரும் இந்த வீட்ட விட்டு போக்கூடாது. இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அஞ்சலிக்கு மேல இந்த பைரவி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பிளான் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ஏற்கனவே நம்ம இலக்கியா இருந்துட்டு, "ஒரு நாள் இங்க இருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இங்கருந்து கெளம்பிடலாம்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள இங்க தங்க வச்சிருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள யார் அனுப்புனது, என்ன ஏது அப்படின்றத விசாரிக்கிறதுக்காக தான். அதே சமயம் அஞ்சலி மட்டும் சிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு இருக்கும்போது, இந்த பைரவி வந்து பார்த்தீங்கன்னா, "நானும் உள்ள வந்து சிக்கிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, அவளா தானா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வழிய தேடிக்கிறா. அதுக்கு முன்னாடி என்ன விளையாட்டு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு, இவங்க 2 பேரையும் யார் அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க? கண்டிப்பா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பணத்துக்கு ஆசைப்பட்டு, அவங்க இங்க வந்து கௌதம தன்னோட மகன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னா, அவங்க கிட்ட ஆதாரம் எப்படி வந்துச்சு? கௌதமோட அந்த சின்ன வயசு ஃபோட்டோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட போச்சு? அதுவும் அது ஒரிஜினல் மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, எடிட் பண்ணி எப்படி கொண்டு வந்தாங்க? அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த அஞ்சலி இருந்துட்டு, அவங்க அம்மா கிட்ட ஃபோன்ல பேசிட்டு இருக்கா. அவளோட ரூமுக்கு போயிட்டு. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவி வந்துட்டு அந்த பக்கமா கிராஸ் பண்ணும்போது, இந்த அஞ்சலி பேசுறத எல்லாத்தையுமே கேட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம, "அம்மா வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க. இலக்கியாவையே நம்பிட்டாள்னா பார்த்துக்கோங்களேன்." அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம, இன்னும் 1 நாள் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதமும், இலக்கியாவும் இந்த வீட்ட விட்டு போறது இதாயிடும் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பைரவிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அஞ்சலிய பொளந்து கட்டிட்டு, "என்ன பண்ணி வச்சிருக்க அஞ்சலி நீயி? இப்போ இங்க வந்திருக்கிற 2 பேரும் நீ செட் பண்ண ஆளா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. "நீ கௌதம இந்த வீட்ட விட்டு விரட்டணும் அப்படின்றதுக்காக இது எல்லாத்தையுமே பண்றேன்னா, நான் உன்ன சும்மா விட மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னதுக்கு அப்புறமா, அஞ்சலி வந்துட்டு அப்படியே கொஞ்சம் மாறிடுறா. என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "நான் கௌதம விரட்டுறதுக்காக இந்த மாரி திட்டம் போடல ஆன்ட்டி. நான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இலக்கியாவ இந்த வீட்ட விட்டு விரட்டணும். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்படி பிளான் போட்டேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சமாளிக்கணும்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறா. ஆனா, அந்த ஒரு பிளான வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவி தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக, இப்போ நேரா அவங்களோட ரூமுக்கு போயிட்டு, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, பலார் பலார்ன்னு 2 பேரோட கன்னத்துலயும் விட ஆரம்பிச்சுறாங்க. 2 பேரும் திரு திரு திருன்னு முழிக்கிறாங்க. "நீ அஞ்சலி ஏற்பாடு பண்ண ஆளுங்க தானே! நீ கௌதமோட உண்மையான அம்மா, அப்பா இல்லன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு." அப்படின்ற மாரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம, மேடம் மேடம் என்ன விட்டுருங்க மேடம். நாங்க இப்படியே வந்து கிளம்பி போயிடுறோம். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பணம் கூட தேவையில்ல. அந்த அஞ்சலி சொன்னா அப்படின்றதுக்காக தான் நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நடிச்சுட்டு இருந்தோம். எங்கள வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் கிட்ட இருந்து புடிச்சு குடுத்துறாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழும்போது, இந்த பைரவி இருந்துட்டு, "நீங்க இந்த வீட்ட விட்டு போக்கூடாது. இந்த வீட்லயே தான் இருக்கணும்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ இந்த பைரவி இருந்துட்டு இந்த பிளான வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கன்டின்யூ பண்ண போறாங்க. அதாவது இங்க நடக்கிற ட்ராமாவ. கௌதமோட உண்மையான அம்மா, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க இன்டர்வியூ ஆயிட்டாங்க. அதே சமயம் பைரவி வந்துட்டு அத உண்மையாக்கி கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம தன் பக்கம் வந்து இழுத்துக்கிட்டு, இலக்கியாவ இந்த வீட்ட விட்டு விரட்டுறதுக்காக இந்த மாரி ஒரு பிளான வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு வலையில வந்து பார்த்தீங்கன்னா, பைரவி, அஞ்சலி 2 பேருமா சேர்ந்து மாட்டிக்கிட்டு, திரு திருன்னு முழிச்சாங்கன்னா எப்படி இருக்கும்? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.